பொதுக்காலம் 32ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் மக்கெபேயர் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, 1 முதல் 2 முடிய மற்றும் 9 முதல் 14 முடிய. அந்நாட்களில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்திற்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில், நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன? எங்கள் மூதையாருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார். தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில், நீ ஓர் பேயன், நீ எங்களை இம்மை வாழ்வேன் என்று அகற்றி விடுகிறாய். ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழ செய்வார். ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார். அவருக்கு பிறகு 3ஆம் அவரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்டுக் கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணியுடன் நீட்டினார். நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்தவில்லை. அவரிடமிருந்து மீண்டும் அவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமியத்தோடு கூறினார். அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞரின் எழுச்சியை கண்டு வியந்தார்கள். அவரும் இறந்த பின் 4ஆம் அவரையும் அவர்கள் இவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அவர் இறக்கும் தருவாயில் கடவுள் மீண்டும் உயிர்த்தெழ செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன். ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தெழ மாட்டாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. விழித்தெழும்போது ஆண்டவரேவும் உருவம் கண்டு நிறைவடைவே. விழித்தெழும்போது ஆண்டவரேவும் உருவம் கண்டு நிறைவடைவே. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். விழித்தெழும்போது ஆண்டவரேவும் உருவம் கண்டு நிறைவடைவே. என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள் உம் விழி நின்று விரளவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். விழித்தெழும்போது ஆண்டவரேவும் உருவம் கண்டு நிறைவடைவே. உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். விழித்தெழும்போது ஆண்டவரேவும் உருவம் கண்டு நிறைவடைவே. 2ஆம் வாசகம்.
திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 16 முதல் அதிகாரம் 3, இறைவசனங்கள் 5 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம் மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. சகோதர சகோதரிகளே, இறுதியாக எங்களுக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடையே விரைந்து பரவி புகழ் பெற்றது. அதுபோல அது எங்கும் பரவி புகழ் பெறவும் தீயோர் பொல்லாதவர் கையினின்று நாங்கள் விடுவிக்கப்படவும் வேண்டுங்கள். ஏனெனில் நம்பிக்கை எல்லாரிடமும் இல்லை, ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீயோனிடமிருந்து காத்தருள்வார். நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்கள், இனியும் செய்வீர்கள் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். கடவுளின் அன்பையும் கிறிஸ்துவின் மன உறுதியையும் அடைய ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை தூண்டுவாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைத்திருவசனங்கள் 27 முதல் 38 வரை. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேரின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேரின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாய் ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு சதுசேயரிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வானதூதரைப் போல இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாய் இருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிருள்ளவர்களே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்பான வானொலி உறவுகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். இன்று போல் அன்றும் ஞாயிற்றுக்கிழமை. நற்செய்தி வாசகம் முடிந்து குருவானவர் நற்செய்திக்குரிய விளக்கத்தையும் கொடுத்துவிட்டு பூசை முடிந்ததும் எல்லோரும் அவரவர் இல்லத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அங்கு வந்திருந்த மேரியக்கா என்ற பெண்ணுக்கு இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் சந்தேகம் இதுதான்: இயேசுநாதர் ஏன் அப்படி சொன்னார்? அதாவது, விண்ணகத்திலே பெண் எடுப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. அங்கு திருமணங்கள் நடைபெறாது. அவர்கள் யாவரும் வானதுரை போய் இருப்பார்கள். இதுதான் அந்த மேரி என்ற பெண்ணுக்கு சந்தேகத்தை கேட்டுவிடுவோமே என்று சொல்லி குருவானவருடைய அறைக்கே சென்று விட்டார். மேரியை கண்ட குருவானவர் அவரை வரவேற்று வந்ததற்கான நோக்கத்தை தெரிந்து கொள்ள விரும்பினார்.
அந்த பெண் மேரியக்கா உடனே குருவானவருடன் சொன்னார், ஃபாதர், எனக்கு இன்று நற்செய்தியில் சந்தேகம். இயேசுநாதர் ஏன் அப்படி சொன்னார்? அதாவது விண்ணகத்திலே பெண் எடுப்பதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. ஃபாதர் இதனை உள்வாங்கிக் கொண்டு, ஓகே, எங்களுடைய மேரியாக்காவதானே என்று சொல்லி நகைச்சுவையாக இதற்கு பதிலை கொடுப்போமே என்று சொல்லி, அதுவா மேரி, விண்ணகத்திலே ஏன் பெண் எடுப்பதும் இல்லை கொடுப்பதும் இல்லை என்று சொன்னால், விண்ணகத்திலே கல்யாணங்களை செய்து கொள்வதற்கு போதிய அளவு பெண்கள் விண்ணகத்தில் இருக்க மாட்டார்கள். அதனால்தான் இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இவர் நகைச்சுவையாக அந்த பெண்ணிடம் சொல்லி இருக்கிறார். ஆனால் மேரியக்காவும் லேசான ஆள் இல்லை. அவர் உடனே குறுக்கிட்டு சொன்னார், ஃபாதர், நிச்சயமாக இயேசுநாதர் அப்படி சொல்லி இருக்க மாட்டார். அதாவது விண்ணகத்திலே பெண் எடுப்பதும் இல்லை கொடுப்பதும் இல்லை என்று இயேசு ஏன் அப்படி சொன்னார் என்று சொன்னார், கல்யாணங்களை செய்து வைப்பதற்கு, அதாவது கல்யாண பூசை வைப்பதற்கு போதிய அளவு குருக்கள் அங்கு இருக்க மாட்டார்கள். அதனால் தான் அப்படி இயேசுநாதர் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நகைச்சுவையாக அங்கு இருவரும் தங்களுடைய எண்ணங்களை பகிர்ந்து கொண்டதாக இந்த நகைச்சுவை முடிகின்றது. அன்பான உறவுகளே, இன்றைய முதல் வாசகத்திலும் மற்றும் இன்றைய நற்செய்தியில் நாம் காண்பது போல, நம்முடைய கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவளின் கடவுள். ஆகவே நம்மில் யாரும் அழிந்து போக நம் இறைவன் விடமாட்டார். நம் அனைவரையும் அவர் ஒரு நாள் உயிர்ப்பித்து நமக்கு பரிசளிப்பார். இது உண்மை. நியூட்டன் என்பவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளில் ஒருவர். ஒரு நாள் ஒருவன் அவரிடம் வந்து, இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுவார்கள் என்று நீ நம்புகிறாயா என்றார். அதற்கு நியூட்டன் நம்புகிறேன் என்றார். அதற்கு வந்தவன், அது எப்படி முடியும்? மனிதன் இறந்ததும் அவனை புதைக்கிறோம், அவன் உடல் மண்ணோடு மண்ணாகி விடுகிறது, அவனுடைய வாய், கண், மூக்கு, செவி எல்லாம் சிதைந்து போகின்றன. அவற்றால் எப்படி ஒன்று சேர முடியும்? எப்படி அவற்றால் மறுபடியும் பழைய உடலை பெற முடியும் என்றான். உடனே நியூட்டன் பக்கத்தில் இருந்த இரும்பு தூளில் கொஞ்சம் இரும்பு தூளை கையிலே எடுத்தார். பக்கத்தில் மணலும் இருந்தது. அந்த மணலில் கொஞ்சம் மணலை கையில் எடுத்தார். இரண்டையும் ஒன்றாக கலந்தார். அப்படி செய்துவிட்டு கேள்வி கேட்டவனை பார்த்து, இந்த மணலில் இருந்து நான் கலந்த இரும்பு தூளை உன்னால் பிரிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு வந்தவன், என்னால் முடியாது என்றான். உடனே நியூட்டன், இதோ நான் பிரித்து காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு காந்த துண்டை மண்ணுக்கு மேல் பிடித்தார். மண்ணில் சிதறி கிடந்த எல்லா இரும்பு தூள்களும் காந்தத்தில் ஒட்டிக்கொண்டன. அதை பார்த்து கொண்டிருந்த மனிதனிடம் நியூட்டன், இந்த சாதாரண காந்த துண்டுக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால், சர்வ வல்லமையும் படைத்த கடவுளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? இந்த காந்த துண்டுக்கே இவ்வளவு சக்தி இருக்கிறது என்றால், சர்வ வல்லமையும் படைத்த கடவுளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்? அந்த சக்தி மண்ணில் சிதறி கிடக்கும் மனித உறுப்புகளை எல்லாம் ஒன்று சேர்க்கும். நம் அனைவரையும் கடவுள் மீண்டும் வாழ வைப்பார் என்றார். ஆம், கடவுளின் வல்லமை ஒரு நாள் மண்ணில் மடிந்து கிடக்கும் மனிதர்களை எல்லாம் உயிர்ப்பிக்கும். இந்த உண்மையை ஏற்றுக்கொள்பவர்களை மரணம் கூட ஒன்றும் செய்ய முடியாது. இன்று நாம் முதல் வாசகத்தில் காண்பது என்ன? அரசன் ஒரு தாயையும் அவனுடைய 7 குழந்தைகளையும் பார்த்து, உங்களுக்கு எது வேண்டுமானாலும் தருகிறேன், உங்கள் கடவுளை மறுதலித்து விடுங்கள் என்கிறான். ஆனால் அந்த குடும்பத்தாய் கூறிய பதில் என்ன?
நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள். நாங்கள் படப்போகும் துன்பம் கொஞ்ச நேரம்தான். அதன் பிறகு நித்திய வாழ்வு எங்களுக்காக காத்திருக்கிறது. எங்கள் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவரின் கடவுள் என்று சொல்லிவிட்டார். பாருங்கள் உறவுகளே, இதுதான் விசுவாசம். நாங்கள் படப்போகும் துன்பம் கொஞ்ச நேரம்தான். அதன் பிறகு நித்திய வாழ்வு எங்களுக்காக காத்திருக்கிறது. எங்கள் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவரின் கடவுள். தாயின் கண்களுக்கு முன்னால் ஒருவனின் நாக்கு அறுக்கப்பட்டது, மற்றவனின் கைகள் வெட்டப்பட்டன. இன்னொருவனின் தலையின் தோல் விரிக்கப்பட்டது. ஆனாலும் யாரும் விசுவாசத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. கடைசி வரை அவர்கள் கடவுளின் உண்மை குழந்தைகளாக நிலைத்து நின்றார்கள். இப்படி அவர்கள் உயர்ந்த வாழ்வு வாழ அவர்களுக்கு துணை நின்றது நம்முடைய கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, உயிருள்ளவரின் கடவுள் என்ற அவர்களது நம்பிக்கைதான். ஆம் உறவுகளே, நம்மை கடவுள் ஒரு நாள் உயிர்ப்பிப்பார் என்று நாம் நம்பினால் நமக்கு தூக்கு மேடை கூட பஞ்சுமெத்தையாக காட்சியளிக்கும். விஞ்ஞானி நியூட்டனை போல மக்கபே ஆகமத்தில் வந்த துணிச்சல் மிக்க தாயை போல அவளது தெய்வ பக்தி சிறந்த குழந்தைகளைப் போல நம்பிக்கையில் வாழத் தொடங்கினால் பல துன்பங்களுக்கு நமக்கு நல்ல பதில் கிடைக்கப் போவது உறுதி. இறப்பு என்பது ஒரு நீண்ட தூக்கம். ஆனால் அந்த தூக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு நாள் இறைவன் உங்களையும் என்னையும் இனிதே வாழ வைப்பார். இதை மனதில் கொண்டு ஒரு புறம் புனிதமான வாழ்வு வாழ முற்படுவோம், மறுபுறம் பொறுமையோடு குறிப்பாக துன்ப நேரத்திலே முடிவில்லா மறுவாழ்விற்காக காத்திருப்போம். நாங்கள் செபிப்போம். எங்களை அன்பு செய்யும் வானக தந்தையே, உமது அன்பின் பொருட்டு எனக்கு இந்த நாளை தந்துள்ளீர். இன்று நான் சந்திக்க போகும் எல்லா மனிதர்களையும் உம்முடைய ஒப்படைக்கின்றேன். இன்று எனக்கு நிகழ இருப்பவை அனைத்தும் உமது எண்ணப்படி நடக்கட்டும். நீர் எனக்கு தரப்போகும் அனைத்துக்கும் இப்பொழுதே நன்றி கூறுகின்றேன். அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இந்த தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானித்ததைப் போல ஆண்டவரே, மறு உலக வாழ்வு என்பது இவ்வுலக வாழ்க்கை போன்றதல்ல, மாறாக வானதூரர் போன்ற வாழ்க்கை. நம்முடைய கடவுள் வாழ்வோரின் கடவுள் என்பதால் மறு உலக மக்களும் வாழ்வோரின் மக்களாய் இருப்பர் என்று உணர்த்தினீரே. இன்றைக்கு தியானத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்தி உம்முடைய வழிகளை காட்டி வழிநடத்துவீராக. உம்முடைய பாதையிலே நமக்கு வெளிச்சம் உண்டு, வாழ்வு உண்டு. உம்முடைய வார்த்தை நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று திருமறை சொல்வது போல ஆண்டவரே, இன்றைக்கும் இத்தியானத்திலே இணைந்திருக்கிற யார் யாரெல்லாம் எப்படிப்பட்ட இருளில் இருந்தாலும் எப்படிப்பட்ட கட்டுக்களில் இருந்தாலும் அவர்களையெல்லாம் நீர் விடுதலை ஆக்கி வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிற கடவுள். ஆகவே அந்த விடுதலையை உம்முடைய வழிகள் உம்முடைய வார்த்தைகள் வழியாக நீர் கொடுக்கிறீர். ஆகவே இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய திருவசனத்தின் வெளிச்சம் தெரிவதாக. இவர்களுடைய கண்கள் இறை வார்த்தையிலே திறக்கப்படுவதாக. இவர்களுக்கு வேண்டிய விடுதலையும் வாழ்வும் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் செபித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.